அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் சிபிசிஐடி வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. திருவாலங்காடு காவல் நிலையத்தில் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையை வைத்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? திருவள்ளூரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த வழக்கில் பெண்ணுடைய தந்தை வனராஜா மற்றும் முன்னாள் காவல்துறையில் பணியாற்றி வந்த மகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கடத்தல் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மற்றும் ஐபிஎஸ் அதிகாரியான ஜெயராம் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர்களிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. மேலும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தார். சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை நடத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது வழக்கை சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருவாலங்காடு போலீசார் இது தொடர்பாக கடத்தல், வீட்டில் அத்துமீறி நுழைதல், பணத்திற்காக ஆட்கடத்தலில் ஈடுபடுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கை அப்படியே மையமாக வைத்து சிபிசிஐடி போலீசார் தனியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தங்களுடைய முதல்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதலில் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்துவார்கள். கடத்தல் சம்பவம் எங்கு நிகழ்ந்தது, அதே போல சிறுவன் மீட்கப்பட்ட இடம் எது என்ற கோணங்களில் தங்களுடைய முதல்கட்ட விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.